ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். பயணி ஒருவர் வேலூரிலிருந்து பெங்களூரு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்தார். அவருக்கு சற்று உடல்நிலை மோசமாக இருந்தது. அவரும் பேருந்து வரும் என காத்திருந்தார். நீண்ட நேரமாகியும் பேருந்து வரவில்லை. அதன்பின் ஒசூர் வரை செல்லக்கூடிய பேருந்து ஒன்று வந்தது. சரி, அதில் நாம் ஏறி போய்க்கலாம் என முடிவு செய்தார். ஒசூர் போயிட்டு அங்கே மாறிக்கலாம் என நினைத்து பேருந்தில் ஏறினார். டிக்கெட் எடுக்கிறதுக்கு 500 ரூபாய் கொடுத்தார். நடத்துனர் என்கிட்ட சில்லறை இல்லைங்க என சொன்னார். சரி, நீங்கள் இறங்கும்போது வாங்கிக்க என சொல்லி பயணச்சீட்டு கொடுத்தார். அந்த பயணி சரியென ஏற்றுக்கொண்டு பேருந்தில் பயணம் செய்தார். அந்த பயணிக்கு உடல்நிலை மோசமாக இருந்ததால் படுத்து தூங்கிவிட்டார். பேருந்து ஒசூரை அடைந்து அனைவரும் இறங்கி போய்விட்டனர். பின்னர் அவர் கண்விழித்து பார்த்தார். யாரும் இல்லாததை பார்த்து கடகடவென பேருந்து இருந்து இறங்கினார். அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது. 500 ரூபாய் கண்டக்டரிடம் கொடுத்து அவர் சில்லறை தரவில்லை என நினைத்தார். அவரிடம் வேறு பணம் எதுவும் இல்லை. அதனால் அந்த பயணி சற்று யோசித்து கொண்டே இருந்தார். எப்படி நம்ம சொந்த ஊருக்கு போகிறது என தெரியாமல் தவித்து நின்றார். கையில் சுத்தமாக பணமும் இல்லை. பேருந்து நிலையத்தில் இருந்த நடத்துனரும் நடந்ததை போய் சொன்னார். அவர் அந்த பயணியிடம் கேட்டாய், அந்த பேருந்து எங்கு செல்வதாக இருந்தது என கேட்டார். அந்த பயணியும் சொன்னார், அந்த பேருந்தின் கடைசி நிறுத்தம் ஒசூர் என சொன்னார். அதற்கு பேருந்து பணிமனைக்குத்தான் சென்றிருக்கும், நீங்கள் அங்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என கூறினார். அப்பொழுது ஒரு நடத்துனர் அங்கே வந்தார். அவர் பணிமனைக்கு செல்வதாக கூறி அந்த பயணியை அழைத்து கொண்டு ஒரு பேருந்தில் சென்றார். அப்பொழுது திடீரென அந்த பயணி பயணம் செய்த பேருந்து நடத்துனர் அந்த பேருந்தில் ஏறினார். உடனே அந்த பயணி நடத்துனரிடம் சொல்லி சில்லறை பெற்றுக்கொண்டு அந்த பேருந்திலிருந்து இறங்கினார். மீண்டும் பெங்களூரு வரை செல்லக்கூடிய புதிய பேருந்தில் பெங்களூருக்கு பயணம் செய்தார்.